நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எனக்கு பையன் மட்டும்தான், பொண்ணு இல்லைன்ற குறை எனக்கு நிறைய இருந்துச்சு. உங்க பொண்ணு தான் இனிமே என் பொண்ணு. என் வயிற்றுல பிறந்த பொண்ணா நினைச்சு பாத்துக்கிறேன். என்னோட ஒரு பிரதர் கலெக்டரா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இன்னொரு பிரதர் லண்டன் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்காரு. என் பையனுக்கு ஓவியத்தில் ஆர்வம் அதிகம். அதனாலதான் அவன் இஷ்டப்படியே விட்டுட்டோம். உங்களை பத்தி சொல்லிட்டீங்க, நாங்க எங்களை பத்தி. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாமா. உங்க பொண்ணு என் பையன்கிட்ட பேசின விதத்தை வச்சே நீங்க உங்க பொண்ணை எப்படி வளர்த்துருக்கீங்க, உங்க குடும்பம் எப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். பெத்தவங்களுக்கு எத்தனை பேருமா பெருமை தேடி தர்றாங்க. ஆனா உங்க பொண்ணு உங்களுக்கு நல்லாவே பெருமை தேடி தந்திருக்காமா. நாங்க எங்க மருமகளை பார்க்கணும். என் மருமக இல்லைங்க, என் மகளை பார்க்கணும். நீ உள்ள போமா. சரிங்க. உண்மையை சொல்லணும்னா இத்தனை வருஷத்துல ராஜலட்சுமி இப்படி ஒரு டேஸ்டா காஃபி கொடுத்ததே இல்லம்மா. அதுக்கு என்ன, மக வந்துருவாள்ல, காஃபியா குடிங்க. அம்மா, இப்ப எங்களுக்கு உங்களோட சம்மதம் தான் முக்கியம். என்ன இருந்தாலும் முறைப்படி கேட்கணும்ல. எங்க பையனுக்கு உங்க பொண்ணு ஐஸ்வர்யா பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். சம்மதமா? எனக்கு பரிபூர்ண சம்மதங்க. ஆனா பொண்ணு படிச்சுட்டு இருக்கா. படிப்பு முடிஞ்சோடனே கல்யாணத்தை வச்சுக்கலாமே. ஐஸ்வர்யா ஆர்ட்ஸ் காலேஜ்லாம் படிக்குது. அங்கே வரை இருந்த வீட்டில் உட்காந்து வரையட்டுமே. மனுஷன் வாழ்க்கை நிரந்தரம்னு சொல்ல முடியாதேம்மா. நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு இல்லை. எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிறதுக்கு முன்னால எங்க பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வீட்டுக்கு மருமக வரணும். அதை நாங்க பார்க்கணும். அதாம்மா எங்க ஆசை. நம்ம ஐஸ்வர்யாக்கு நீங்க தானே அம்மா. உங்களுக்கு ஓகேனா உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம். இல்ல, நான் மட்டும் சம்மதிச்சா போதுமா? ஐஸ்வர்யாவோட அப்பாவும் சம்மதிக்கணும் இல்லையா? நீங்க வரேன்னு சொல்லியிருந்தா நான் அவர் இங்கே இருக்க சொல்லியிருப்பேன். நீங்க திடுத்துப்புன்னு வந்ததுனால எனக்கு அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு நான் உங்க. அதனால என்னம்மா, அவர் வந்த உடனே கேட்டு சொல்லுங்க. அப்ப நாங்க கிளம்புறோமா? சரிங்க. இதோ இவங்க பையனோட அப்பா அம்மா. வணக்கம் சார். எந்த பையன்? ஐஸ்வர்யாவோட படிக்கிற பையன் மிஸ்டர் சிவராமன். இவருக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்கு. அலுமினியம் ஃபேக்ட்ரி, எலக்ட்ரிக்கல் ஃபேக்ட்ரி, அப்புறம் ரியல் எஸ்டேட் அப்படின்னு. இவங்க கிட்ட சொன்னது கொஞ்சம் தான் சார். எனக்கு இன்னும் நிறைய பார்ட்னர்ஷிப்ல கம்பெனிகள்லாம் இருக்குது. அத்தனைக்கும் ஒரே வாரிசு என் பையன் தான். பார்ட்டி பெரிய பார்ட்டியா இருப்பார் போல இருக்கு. மடைக்கிற வேண்டியதான். ஒரே பையன் தானா? வெரி குட், வெரி குட். இப்போ உங்க சொத்து எவ்வளவு நான் கேட்க மாட்டேன். உங்க பையனுக்கு நீங்க எவ்வளவு எழுதி வைக்க போறீங்க? ஜிஜே இல்ல செல்வி, இப்போ அவங்களோட ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியணும்ல. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கல்யாணம் பண்ண வேண்டாமா? அதுக்கு தான் கேட்கிறேன். இது மற்றபடி எனக்கு சொத்து எல்லாம் பெருசு இல்லை சார். நல்ல குடும்பமா இருக்கணும், நல்ல பையனா இருக்கணும். குடிசையா இருந்தா கூட பரவாயில்ல சார், பையன் நல்ல பையனா இருக்கணும். இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் சார். நான் இந்த காதல், லவ் இதுக்கு எகென்ஸ்ட் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் என்கரேஜ் பண்ணுவேன். என் பொண்ணு உங்க பையனை பத்தி சொன்ன உடனே முதல்ல பச்சை கொடி காட்டினது நான் தான். கேளுங்க. வேற ஒரு அப்பாவா இருந்தான்னு வச்சுங்க, திட்டி தீர்த்திருப்பான், அடிச்சு கொன்னிருப்பான், உங்ககிட்ட வந்து சண்டை பிடிச்சிருப்பான். இல்லையா செல்வி? அப்ப உங்களுக்கு சம்மதம் தானே சார்? எனக்கு ஓகே சார். எனக்கு என்னன்னா, என் ஒய்ஃப் செல்வி ஓகே சொல்லணும். அவங்க ஓகே சொன்னா எனக்கு ஓகே. அவங்களை கேட்டா உங்களை கேட்டு சொல்றோம்னு சொல்றாங்க, உங்களை கேட்டா அவங்களை கேட்டு சொல்றோம்னு சொல்றீங்க. அப்படியா? பாத்தீங்களா? இதை நாங்க பேசி வச்சுக்கிட்டோமா? அதான் சார் எங்க குடும்பத்தோட ஒத்துமை அப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒத்துமையை நீங்க வேற எந்த ஃபேமிலியிலும் பார்க்க முடியாது. அப்ப உங்க ரெண்டு பேருக்குமே சம்மதம் தானே சார்? என்ன செல்வி, ஓகே தானே? ஓகே சார், ஓகே. சரி சார், நாங்க போய் நாள் குறிச்சிட்டு வந்து உங்களை பாக்குறோம். அப்ப நாங்க கிளம்புறோம் சார். அடிக்கடி வரணும் சார். உங்க ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஏதோ சொல்ல வந்தீங்க. ஜிஜே சார், எத்தனை கோடியா இருந்தா என்ன சார்?
அத்தனையும் உங்க பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு தானே சேரப்போகுது. அது சரி அது சரி. அப்ப நாங்க போய் கல்யாண தேதி முடிவு பண்ணிட்டு வந்துடுறோம். நிச்சயமா வாங்க வாங்கம்மா. வாங்க வாங்க. செல்வி இரு, நான் அனுப்பி வச்சுட்டு வரேன். வாங்க சார் வாங்க. என் ஒய்ஃப் செல்வி ஸ்ரீலங்கால ஜுவல்லரி ஷாப் வச்சிருந்தாங்க. அப்படியா? நாங்க இங்க வச்சிருந்தோம். நாங்க பரம்பரை பணக்காரங்க, உங்களை மாதிரி தான். பாய் சார். நல்ல ஃபேமிலி, வெரி நைஸ். மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு சிட்டில எவ்வளவு வீடு? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? நம்ம பொண்ணுக்காக தானே கேக்குறேன். நம்ம பொண்ணா? நேத்து எவ்வளவு பேசுனீங்க? இந்த கல்யாணம் நடக்காது, இந்த கல்யாணம் நடக்க கூடாது அப்படியெல்லாம் சொன்னீங்க. இல்ல செல்வி, அப்புறம் நீ சொன்னதை யோசிச்சு பார்த்தேன். என்ன யோசிச்சு பாத்தீங்க? நீ சொன்னதெல்லாம் ஆஹா. சரின்னு தோணுச்சு. அப்படியா? அதான் சரின்னு சொல்லிட்டேன். இந்த பாருங்க, இது என் பொண்ணோட வாழ்க்கை. பண விஷயத்துல ஏதாவது விளையாடணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. ஜிஜே, நான் என்ன விளையாட போறேன்? கொடுத்தா வாங்கிக்க போறேன். தப்பு தப்பாவே நினைக்கிறது என்னை பத்தி. வாயா, போன மாதம் தான் ரிலீஸ் ஆகி போனேன். சோத்துல அடிச்ச பந்து மாதிரி வந்திருக்க. என்ன சார் பண்ணுறது, உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களாம் வெளியில் இல்லை, அதனால தான் திரும்ப திரும்ப உள்ளே வரேன். என்ன ஏதாவது விசேஷமா? செஞ்சு முடிச்சது நீங்களா தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? அப்போ நம்ம அக்கௌண்ட்டில் போட்டுருவீங்க. முதல்ல உள்ளே இருக்கிறவனை போடுறேன், வெளியில் போனதும் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுடுறேன். என்ன உள்ள வச்சு போடுறியா? என்ன பயமா இருக்கா? ஓ, எனக்கு என்னையா பயம். ஆனா அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், பரவாயில்லையா? ஓகே ஓகே, அதெல்லாம் கொடுத்துடலாம் சார். எப்போ? இன்னைக்கு நைட்டே போட்டுருவோம். சரி, நான் இன்னைக்கு நைட் ரவுண்ட்ஸ் கிளம்பிடுறேன். நம்ம ஆளுங்க இருப்பானுங்க, பார்த்து சிக்கல் இல்லாமல் செஞ்சிருவோம். என்ன? அமௌண்ட்டை கையிலே கொண்டு வந்திருக்கேன் சார், ரெடி கேஷால கொண்டு வந்திருக்கேன். அதான் டீயை வச்சுட்டல, இங்கே என்ன பார்த்துட்டு இருக்க? கிளம்பு. சக்திவேல், என்ன பண்ணிட்டு சார் உள்ளே வந்தீங்க? என்னது சாரா? நான் எல்லாரையும் மரியாதையாக சாருன்னு தான் கூப்பிடுவேன். என்ன பண்ணிட்டு உள்ள சார் வந்தீங்க? அதை உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீ சொல்லனா எனக்கு தெரியாதா? வெளிநாட்டு துப்பாக்கியை வித்துருக்க, அதுவும் திருட்டுத்தனமா. யாரா நீ? ஏய், யாரா நீ? யாரு? பாத்தியா, நான் உன்னை எவ்வளோ மரியாதையாக சாருன்னு கூப்பிட்டேன், நீ என்னை யாருன்னே தெரியாமல் மரியாதை இல்லாமல் பேசுறிய. உன்னோட ஓல்டு கஸ்டமர் சார் நான். என்னோட முகம் உங்களுக்கு மறந்து போச்சா? நீங்கள் ரொம்ப ராசியான ஆள் சார். உங்ககிட்ட வாங்கின கன்னால் ஷூட் பண்ணால் ஒரு வழக்கம் வந்ததில்லை, வம்பு வந்ததில்லை சார். சார் இப்போ கூட உங்ககிட்ட வாங்கின கன்னை நான் வச்சிட்டு இருக்கிறேன் சார். சரி, அதை விடுங்க. இப்போ உள்ளே வந்திருக்கிறீங்களே, யார்கிட்ட கன்னை விற்றீங்க? நீ முறைக்கிறத பார்த்தா போலீஸ்கிட்ட இன்னும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஆனால் போலீஸ்காரங்க அடித்தா உண்மையை வாங்கிடுவானுங்களே. உன் முகத்தை பார்த்தா நீ காட்டி கொடுத்துற போல தெரியும். ஏய், நீ ரொம்ப பேசுற. சொல்லிட்டீங்கள, இனிமேல் நான் பேசினேன்னா ஒரு அப்பனுக்கு பிறக்கல. நான் பேசல சார், பேசவே பேசல. சார். எஸ்மா, ஒரு லேண்ட் விஷயமா கேஸ் வந்திருக்கு. அதை படித்து பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வாங்க உட்காருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மகா, நான் உதய் கூட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். வெளியே இருக்கீங்களா? ஓகே சார்.
ஃபோன் ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேன். நீங்கள் ஏன் சார் இவ்வளோ தூரம்? எனக்கு இருந்த டென்ஷனில் என்ன பண்ணுறதுனே தெரியல உதய். என்ன டென்ஷன் சார்? எல்லாம் உங்கள் அம்மா செந்தமிழ் அரசினால் வர டென்ஷன் தான். என்ன சார் சொல்கிறீங்க? நான் தேச துரோகின்னு கேஸ் போட்டாங்க. இல்லாத பழியெல்லாம் என் மேலே தூக்கி போட்டாங்க. நீங்கள் எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தீங்க. நான் அவங்க அம்மா சொல்கிற மாதிரி தேச துரோகியாக இருந்திருந்தா நீங்கள் எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருப்பீங்களா? நான் குற்றவாளி இல்லைன்னு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லியிருக்குமா? இப்போது எங்கள் அம்மாவால் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எவனோ ஒரு ஆளை விட்டு என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி உன் புருஷன் ஒரு தேச துரோகி, அவன் உன்னை நடு தெருவில் நிற்க வச்சிருவான், அவன் கூட சேர்ந்து நீயும் ஜெயிலுக்கு போக போகிறேன்னு சொல்ல வச்சுருக்காங்க. ஒரு பொய்யான ஃபோன் என் ஃபேமிலியில் குழப்பத்தை உண்டாக்கிடுச்சு. இப்போ புதுசாக இன்னொரு பிரச்சனை. சொல்லுங்கள் சார். என் ஒய்ஃப் பேருக்கு ஒரு சிடி அமுச்சு வச்சுருக்காங்க. அதில் நிறைய நாச வேலைகளை பதிவு பண்ணி அமுச்சிருக்காங்க. இந்த நாச வேலைகள்லாம் உன் புருஷன்தான் காரணம்னு ஒரு லெட்டர் வேறு அனுப்பி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பண்ணுறது உங்கள் அம்மா அரசி தான் உதய். நான் சந்தேகப்படுறது சரியா தப்பான்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அரசு என்னை மறுபடியும் டார்ச்சர் பண்ணுறத நீங்கள் தான் நிறுத்தணும். சார், எங்கள் அம்மா பண்ணியிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் போலீஸ் பண்ணுற வேலை. குழப்பம் ஏற்படுத்தி குற்றவாளி பிடிக்கணும்னு நினைப்பாங்க. நான் குற்றவாளி இல்லையே, பின்ன எதுக்காக என்னை டார்ச்சர் பண்ணணும்? சார், நீங்கள் சொன்னதை வச்சு எனக்கு ஒன்று தோணுது. பட் அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. எங்கள் அம்மாவும் இதை பண்ணியிருக்கலாம், இன்னொரு ஆள் கூட இதை பண்ணியிருக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் சான்சஸ் இருக்குது சார். எங்கள் அப்பாவை இன்னொரு கண்ணில் சுட்டிருக்காங்க. அந்த புல்லட்னால தான் எங்கள் அப்பாவோட உயிர் போச்சு. அவங்க தப்பிக்கிறதுக்காகவும் அம்மாவோட கவனத்தை மாற்றுறதுக்காகவும் இந்த வேலையை பண்ணியிருக்கலாம்ல. அவங்க இதை பண்ணுறதுனால தப்பிச்சிட முடியுமா அதே? சார், உங்கள் ஒய்ஃப் உங்களை தேச துரோகின்னு நம்பி உங்கள் கூட பிரச்சனை வந்து அவங்களே எங்கள் அம்மாவை வந்து சந்திச்சு என் புருஷன் இப்படிலாம் பண்ணுறாருன்னு சொல்ல வைக்கிறதுக்காக கூட இப்படி பண்ணியிருக்கலாம்ல. உங்கள் சந்தேகம் கூட உண்மையாக இருக்கலாம் உதய். ஆனால் இதை பண்ணது அரசியா இல்லையான்னு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். கண்டுபிடிக்கிறேன் சார். கண்டுபிடிக்கிற மேட்டர் நிறைய இருக்கு. கண்டுபிடிக்கிறேன். ஓகே உதய். நான் கிளம்புறேன். ஓகே சார். ஹலோ மகா சார். கேபின் கொஞ்சம் வரீங்களா? ஓகே சார். சார், படிச்சிங்களா? கிளியர் ஆயிடுச்சா? இல்லை சார், கொஞ்சம் டவுட் இருக்கு. எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. சரி கொடுங்க, நான் கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். நீங்கள் போகலாம். ஓகே சார். அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? டாக்டரை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். கூடிய விரைவில் கண்டுபிடிச்சிருவோம். சமீப காலமாக ஒரு பொண்ணு அந்த டாக்டரை அடிக்கடி சந்திக்கிறதா தகவல் வந்திருக்கு மேடம். பொண்ணா? எஸ் மேடம்.
அந்த பொண்ணை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணீங்களா? அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண மேடம். பட் ஆனா அவ மிஸ் ஆயிட்டா மேடம். அந்த பொண்ணை பத்தி எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு உடனே வேணும். அந்த பொண்ணு யாரு, அப்பா அம்மா யாரு, எங்க வேலை பார்க்குறா, இந்த டாக்டரை எப்பப்ப மீட் பண்றா, அப்புறம் அந்த பொண்ணோட ஃபேமிலி சம்பந்தப்பட்டவங்க யாராவது நம்ம அக்யூஸ் லிஸ்ட்ல இருக்காங்களா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு உடனே வேணும். ஓகே மேடம். எதுக்கு என்னைய பார்த்துட்டு இருக்க? செல்லுக்குள்ள நீ மட்டும் தானே இருக்கிற. உன்னை பார்க்காம வேற யாரை பார்க்க சொல்ற? நான் மட்டும் இருந்தா என்னைய பாப்பியா? ரூம்ல டிவி இல்ல. டிவி இருந்தா படம் பார்க்கலாம், நமிதா டான்ஸ் பார்க்கலாம், வடிவேலு காமெடி பார்க்கலாம். போர் அடிக்குது, ஏதாவது பார்க்கணும்ல. நானும் உன்ன மாதிரி கிரிமினல் தான். ஒவ்வொரு பார்வைக்கும் அர்த்தம் தெரியும். நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பார்க்குற. இதை பாரு, நம்ம 2 பேரும் ஒரே செல்ல இருக்கோம். நண்பர்களாக இருக்கிறது தான் நமக்கு நல்லது. தேவையில்லாமல் எதுக்கு டென்ஷன் ஆகிற நீ? செல்ஃபோன் வச்சுக்கிறியா நீ? ஜெயிலுக்குள்ள யாராவது செல்ஃபோன் வச்சிருப்பாங்களா? என்கிட்ட இருக்கு. யார்கிட்டயாவது பேசணுமா? உள்ளே இருக்கிறியா? யார்கிட்டயாவது பேசணும்னு நினைப்பேன்னு நினச்சேன். நான் பேச போகிறேன். ஹலோ, நான் தான் பேசுகிறேன். முடிஞ்ச உடனே வந்துடுவேன். வந்துடும் சொல்றிய? எல்லாம் முடிஞ்சதும் வந்துடும் சொல்ற? 15 நாள் ரிமாண்டில் வச்சுருக்காங்க. முடிஞ்சதும் வந்துடுவேன்னு சொன்னேன். ஏன் சொல்லக்கூடாதா? இல்லை, உன் மேலே எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு. கான்ஸ்டபிள் யோ, ஏன் கத்துற? இவனை வேற செல்ல போடுங்க, இல்ல என்ன வேற செல்ல போடுங்க. இவன் சம்பந்தம் பேசுவான், அதனால பயந்துட்டா நீ? அவன் ஜெயிலுக்கு எப்போ வந்தாலும் எந்த செல்லு இருந்தாலும் கூட இருக்கிறவங்க அப்படிதான் பேசுவான். அவங்க பயந்து போய் உன்ன மாதிரி தான் கத்துவாங்க. ஆனா அவன் நல்லவையா, யாரும் எதுவும் பண்ண மாட்டாயா? சார், ஜெயிலுக்குள்ள செல்போன் வச்சிருக்கா சார். யோ, என்னவோ ஜெயில பாம்பு வச்சிருக்க மாதிரி கத்துற. அவர் தான் சொன்னார்ல, நான் நல்லவன், உங்களை எதுவும் செய்ய மாட்டேன்னு. அப்புறம் எதுக்கு சார் வீணா பயப்படுறீங்க? பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு உள்ளே வரோம். யாரு கூடயாவது பேசிகிட்டு இருந்தால் தானே சார் கவலையை மறந்து இருக்கலாம். என்னை போய் தப்பாக நினச்சிட்டிங்களே சார். சாரி, நீ பார்க்குறது பேசுறது எல்லாம் ஒரு மாதிரியாக இருந்துச்சுப்பா. அதான். எத்தனையோ ஜெயிலில் என் கூட இருந்தவங்களுக்கு நான் நிறைய உதவி செஞ்சுருக்கேன் சார். எத்தனையோ பேர் அனுப்பி வச்சுருக்கேன் சார். வெளியே அனுப்பிச்சி வச்சுருக்கேன் சார். தப்பிக்க வச்சுருக்கேன். உங்களுக்கு தப்பிக்கிற ஐடியா ஏதாவது இருக்கா? சொல்லுங்கள் சார், ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ சொல்ல வேணாம், நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள் சார். என்னை நம்பி நிம்மதியாக தூங்குங்க சார். தூங்குங்க சார். சரோஜினி, பா டூர் தானடா? நல்ல டிராவல்ஸில் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். எந்த பிரச்சனையும் இருக்காது. ஜாலியாக 20 நாள் போயிட்டு வாங்க. எப்பப்பா கிளம்பணும்? நாளைக்கே கிளம்பணும். நாளைக்கே வா. உடனே போய் எல்லா துணியும் பேக் பண்ணுங்க. சங்கீதா கிட்டேயும் சொல்லு. ஓகேப்பா, ரெடி ஆயிடுறேன். எதுக்குங்க பேக்கிங்? பசங்க டூர் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, கலா கூட புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாளே. ஆமாம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பழனி, மதுரை, திருச்செந்தூர், ராமேஸ்வரம், ஊட்டி, பெங்களூர், மைசூர். பெரிய டூரா இருக்கே. எங்க நம்ம கூட போலாமே? செல்வி ஃபேமிலிக்கும் சொல்லிடுங்க, அவங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போலாம். எனக்கும் நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வரணும்னு இருக்குங்க. கொஞ்சம் மனசுக்கு நிறைவா இருக்கும். சரோஜினி, இது ரொம்ப பெரிய டூர். நீயும் நானும் போனா ஹாஸ்பிட்டல் யார் பார்த்துப்பாங்க? ஆஃபீஸை யார் கவனிச்சுப்பாங்க? எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கும் ஆஃபீஸில், அதை கேன்சல் பண்ண முடியாது. செல்வி ஃபேமிலி எடுத்துக்கிட்டா செல்வி ஆஃபீஸ்க்கு வந்தே ஆகணும். பசங்களாம் படிச்சுட்டு இருக்காங்க. சரோஜினி, இப்போ வேணாம், நெக்ஸ்ட் டைம் போகலாம். நெக்ஸ்ட் டைம் அரேஞ்ச் பண்ணலாம். சரிங்க. சரி, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். சரோஜினி, என்னங்க? நீ ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம். ஏ? நீ ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம். அதான் ஏங்க?
நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அரசி ஆள் அமிச்சு எதையாவது பண்ணுவான், தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுவான். உன் நிம்மதி போயிடும். உன்னால் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியாது. நீங்க டூர் போனா ஹாஸ்பிட்டல மிஸ் பண்ணுவேன்னு சொல்றீங்க. இப்ப நான் வீட்ல இருந்தாலும் ஹாஸ்பிட்டல மிஸ் பண்ணுவேன் இல்லையா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்க அறியாமைய காட்டுதா இல்ல என் மேல வச்சிருக்கிற பாசத்தை காட்டுதான்னு தெரியல. இப்ப இருக்கிற பிரச்சனையில எனக்கு மனசு நிம்மதியே இல்லாம இருக்குங்க. அட்லீஸ்ட் என் பேஷன்ஸை பார்த்தாலாவது கொஞ்சம் ஒரு ரிலீஃப் இருக்கும். சரோஜினி, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ என் வாழ்க்கையில் பண்ண தப்பு அரசியை மீட் பண்ணது. புலிவாலை பிடிச்ச கதையாகி போச்சு. இது எனக்கும் அரசிக்கும் நடுவில் நடக்கிற யுத்தம். இதில் நான் தோக்கக்கூடாது. எனக்கு எதிராக அரசி ஒவ்வொரு மூவை ரொம்ப சாமர்த்தியமாக எடுத்து வைக்கிறா. நான் அதை முறியடிக்கணும்னா எனக்கு சம்மந்தப்பட்ட எல்லாருமே எனக்கு உதவியாக இருக்கணும். என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பிரச்சனையை தான் பார்க்குறீங்க. சரோஜினி, எனக்குன்னு யார் இருக்காங்க? ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்னை கூத்திட்டு தான் இருக்க. கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஃபோன் வந்தப்பையும் கேள்வி கேட்ட, சிடி வந்தப்பையும் கேள்வி கேட்ட. நான் தான் உன்னை சமாதானப்படுத்துகிறேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களை பற்றி வந்த ஃபோன் கால் தப்புன்னு நீ சொல்லவே இல்லையே. ஏன்? சந்தேகப்பட்டுட்டு தானே இருக்க? என்ன குறை சொல்லிட்டு தானே இருக்க? ஏன் உனக்கு என் மேலே நம்பிக்கை வரல? நீங்கள்லாம் நல்லவங்க. நான் வாழ்க்கையில் ஒரு தப்பு பண்ணிட்டா உங்கள் பார்வைக்கு தப்பானவன் ஆயிட்டேன். நம்பலன்னு இவ்வளவு நேரமா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்களே, ஏங்க என் சிம் கார்டை மாத்தினீங்க? அது ஒரு சின்ன விஷயம் தானே. அதுக்காக ஏன் சிம் கார்டை மாத்தணும்? நீங்க தப்பு பண்ணலன்னா எதுக்காக சிம் கார்டை மாத்தணும்? கிராங்க் கால்ஸ் வரதே கிடையாது ஒத்துருக்கும். அதை நான் ஹேண்டில் பண்ணிருக்க மாட்டேனா? சரோஜினி, நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவ? சரி, அது யார் பண்ணாங்க உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? சொல்லு. சரோஜினி, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதுக்கு தான் நீ சொன்னிய அறியாம. அது இல்லை, பாசம். உன் மேல நான் வச்சிருக்கிற பாசம். சரோஜினி, எனக்கு நீ துணையா இருப்பியா? ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படியே சொல்லி சொல்லியே என் வாய் அடைக்கிறீங்களே. இப்பயும் நான் உங்களை நம்பல. என் வாயை மட்டும்தான் நீங்க அடைச்சிருக்கீங்க. சரி, பாக்குறேன். உங்க வழிக்கே நானும் வரேன். விட்டுதான் பிடிக்கணும். சரிங்க. ஹலோ. என்ன நடந்துச்சு? தெரியாது மேடம். ஸ்டேஷனோட ஸ்ட்ரென்த் எத்தனை பேர்? 23 பேர் மேடம். நேத்து நைட் இங்க யார் இன்சார்ஜ்? நான் தான் மேடம்.
நேத்து நைட் நீங்க தான் இன்சார்ஜா இருந்திருக்கீங்க, கேட்டா தெரியாதுங்கிறீங்க. நைட் ரவுண்ட்ஸ்ல பீட் செக் பண்ண போயிருந்தேன் மேடம். பீட் நோட் கொடுங்க. இந்தாங்க மேடம். நீங்க பீட்டுக்கு போனப்போ இந்த ஸ்டேஷன்ல இருந்திருப்பாங்களே, அவங்களெல்லாம் நான் பார்க்கணும். கூப்பிடுங்க. எஸ் மேடம். இங்க சம்பவம் நடந்து போய் நீங்க எல்லாரும் இருந்தீங்க, என்ன நடந்துச்சு? மேடம் நாங்க 3 பேர் அடிக்கடி வாட்ச் பண்ணிட்டு தான் மேடம் இருந்தோம். அவர் எந்த ப்ராப்ளம் இல்லாம இருந்தார் மேடம். இந்த 3 பேரும் செக் பண்ணதா சொல்றாங்க. ஒன்னும் சொல்லல. இன்ஸ்பெக்டர் ஐயா செல்லுக்கு போன் பண்ணியிருந்தார் மேடம். 2 பேர் தண்ணி போட்டு கலாட்டா பண்ணாங்கன்னு உடனே கிளம்பி போயிட்டேன் மேடம். எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு மேடம். எத்தனை மணிக்கு திரும்பி வந்தீங்க? 3 மணிக்கு மேடம். 3 மணிக்கா? அவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? இல்ல மேடம், அது வந்து இல்ல மேடம், அவர் தான் ஃபோன் பண்ணார் மேடம். அங்க எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் ஃபோன் பண்ணி அங்க பிரச்சனை இருக்கு, போய் கிளியரா விசாரிச்சு வாங்கன்னு சொன்னேன் மேடம். அதுக்கப்புறம் நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? மேடம் அவங்க 3 பேர் மேலே சஸ்பெண்ட் ஆர்டர் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன் மேடம். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்கேன் மேடம். ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்றேன் மேடம். மேடம் என்ன நடந்தது என்னன்னா மேடம், என்ன நான் மேடத்துக்கு சொல்லிட்டேன்ல. என்ன பொய் சொல்றாரு மேடம். நான் உங்களை மாதிரி நேர்மையா இருக்குன்னு ஆசைப்படுறேன் மேடம். ஆனா என்ன ஒரு நாள் கூட நிம்மதியா வேலை செய்ய வருதில்ல மேடம். என்ன வெளியே அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு வெளியாளுங்களை உள்ள விட்டு கொலை பண்றதுக்கு உதவி பண்றாரு மேடம். நான் இருக்கும் போதே அந்த ஆள் பணம் கொடுத்ததை நேரடியா பார்த்தேன் மேடம். என்னால ஒன்றும் பண்ண முடியல மேடம். மேடம் அவர் ஏதோ தப்பு தப்பா சொல்றாரு மேடம். நான் அது மாதிரி ஆள் கிடையாது மேடம். சொல்றது நம்புங்க மேடம் ப்ளீஸ். யார் அவன்? பணத்துக்காக கொலை பண்றோம் மேடம். சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வர்ற மாதிரி வருவான் மேடம். வந்ததும் வந்த வேலையை முடிச்சு திருப்பி போயிடுவான் மேடம். வேலைனா என்ன? கொலைய? ஆமா மேடம். நீ தான் அவனுக்கு உதவி பண்ணிய? ஆமா மேடம். எதுக்காக? பணத்துக்காக தான் மேடம். அவன் இருக்கிற இடம் தெரியுமா? அதை பத்தி எனக்கு தெரியாது மேடம். அடிக்கடி இடத்த மாத்திக்கிட்டே இருப்பான் மேடம். இப்ப எந்த இடத்துல இருக்கான்னு தெரியுமா? எனக்கு தெரியாது மேடம். ஆள தெரியும், ஆனா அவன் இருக்கிற இடம் தெரியாதா? தெரியும் மேடம். எங்க? இச்சுக்கு முதல்ல இருக்கான் மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மகா. ஏதாவது நோட்ஸ் எடுக்கணுமா? இங்க எதுக்கு வர சொன்னீங்க? இல்லை, அப்பா கேஸ் விஷயமா பேசுறதுக்காக தான் நான் இங்கே வர சொன்னேன். ஆஃபீஸ்னா பொல்யூஷன் நாய்ஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம்ல மகா. ஏன் மகா, ஆஃபீஸ் லீவ்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐ மீன் உங்கள் டைம் பாஸுக்கு கோயிலுக்கு ஏதாவது போவீங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு மூவி ஏதாவது பார்ப்பீங்களா? இல்லை சார், வேலை இருந்தாலும் இல்லைனாலும் ஆஃபீஸ்க்கு வரணும், ஆஃபீஸில் இருக்கணும்னு நினைக்கிறவ சார் நான். ஆமாம்மா, அப்போ தானே ஆஃபீஸ் விஷயம்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஐ மீன் கேஸ் விஷயமா, கோர்ட் விஷயமா, அதை சொல்கிறேன். ஆமாம் சார், அது மட்டும் இல்லாமல் எனக்கு மூவிஸ் போகிற பழக்கம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுங்களும் யாரும் இல்லை, ஆஃபீஸ் விட்டால் வீடு தான். வீட்டில் யாராவது இருக்காங்க மகா? ஐ மீன் உங்கள் வீட்டில் அம்மா அப்பா சார். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் யாரும் இல்லையா? இல்லை சார், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு சார். சமையல்லாம் நீங்களே பண்ணுவீங்களா இல்லை? இல்லை சார், அம்மா பண்ணுவாங்க, சூப்பராக பண்ணுவாங்க. ஆமாம் சார், உங்ககிட்ட ஜாயின் பண்ணதுலேருந்து என்னோட பர்சனல் மேட்டர்ஸ் நீங்கள் எதுவும் கேட்டதில்லை. இன்னைக்கு என்ன சார் திடீர்னு? கேட்கணும்னு நினைப்பேன், ஆனால் திடீர்னு மறந்துடுவேன். அதான். ஆமாம், விஸ்வநாத் சார் எப்படி உங்களுக்கு பழக்கம்?
பழக்கம்லாம் ஒன்றும் இல்லை சார். அவரோட கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, அப்ளிகேஷன் போட்டேன், வேலை கிடச்சிருச்சு. என்ன பற்றின விஷயம்லாம் அவர்கிட்ட சொல்கிறதுக்காக தான் உங்களை சேர்த்து விட்டாரா? ஆமாம் சார். இல்லை சார், அவரோட கம்பெனி விஷயங்களை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு சேர்த்துக்கிட்டாரு. ஓ ஓகே, சாரி, நான் தான் உங்களை தப்பாக கேட்டேன். உங்கள் வீடு எங்கே இருக்கு மகா? டி நகரில் சார், நம்பர் 36 சாரங்கபாணி ஸ்ட்ரீட். உங்கள் அம்மா சூப்பராக சமைப்பாங்கன்னு சொன்னீங்களே? ஆமாம் சார், காலையில் கூட கேரளா ஸ்டைலில் ரொம்ப நல்லா சமைச்சாங்க சார். உங்கள் அம்மா அப்போ கேரளாவா? ஆமாம் சார், அம்மா கேரளைட், அப்பா தமிழியன். ஓகே, அம்மாக்கு எந்த ஊர், அப்பாவுக்கு எந்த ஊர்? ஐ மீன் உங்கள் அம்மாவுக்கு எந்த ஊர், உங்கள் அப்பாவுக்கு எந்த ஊருன்னு கேட்டேன். அம்மாவுக்கு கும்பகோணம், அப்பாவுக்கு கோட்டயம். இப்போ தான் கேரளான்னு சொன்னீங்க அம்மாவே. சாரி சார், மாற்றி சொல்லிட்டேன். அம்மாவுக்கு கோட்டயம், அப்பாவுக்கு கும்பகோணம். சரி, எப்போ உங்களுக்கு கல்யாணம்? பார்த்துட்டே இருக்காங்க சார். நான் உங்களுக்கு பாஸாக இல்லாமல் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கேட்குறேன். நான் வேணா ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்கட்டுமா? இல்லை சார், வேணாம் சார். கல்யாணமே வேண்டாமா? இல்லை சார், எனக்கு ஏற்கனவே விஸ்வநாதன் சார் மாப்பிள்ளை பார்த்துருக்காரு. உங்களுக்கு விஸ்வநாதன் சார் மாப்பிள்ளை பார்த்துருக்காரா? அவரையும் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்? இல்லை சார், எங்கள் அப்பாவும் அவரும் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ். விஸ்வநாதன் சார் பழக்கமான்னு கேட்டேன். பழக்கம்லாம் இல்லை, இன்டர்வியூ போனேன், செலக்ட் ஆனேன், அதுக்கப்புறம் அப்படி தான் தெரியும்னு சொன்னீங்க. இப்போ அப்பாவும் அவரும் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறீங்க. என்னம்மா, எப்போவுமே நீங்கள் தெளிவாக இருப்பீங்க, இன்னைக்குனே இவ்வளோ குழப்பத்தில் இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நைட் ரொம்ப நேரம் முடிச்சிருந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன், அதான் கொஞ்சம் தூக்க கலக்கமா. டிவிலாம் பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், டிவி ஓடிட்டு இருந்தது, நான் புக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் ஒரே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க. யூ நீட் எ ரெஸ்ட். வாங்க, நான் டி நகர் பக்கம் தான் போகிறேன், அப்படியே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை சார், இல்லை, நானே போய்க்கிறேன் சார். இல்லை மகா, அப்படியே உங்கள் அப்பா அம்மா பார்த்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கேரளா ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு ஆஃபீஸ் வரப்போ என் ஒய்ஃப் செல்வராணி வீட்டுக்கு கூட்டு வந்து அப்படியே உங்கள் அப்பா அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படியே கேரளா சமையலை கற்றுக்க சொல்லலான்னு பார்த்தேன். அதான். இல்லை சார், வீட்டில் அப்பா மட்டும்தான் இருக்காரு. அம்மா அம்மா கும்பகோணம் போயிருக்காங்க. அம்மா ஊர் கோட்டயம், அவங்க எதுக்கு கும்பகோணம் போனாங்க? அப்பா ஊர் கும்பகோணம் தானே. அப்பாவோட ஊருக்கு அப்பா போகாமல் அம்மா எதுக்கு போனாங்கன்னு கேட்டேன். சரி, அம்மா எப்போ கும்பகோணம் போனாங்க? நேற்று நைட். காலையில் குழா போட்டு செஞ்சு கொடுத்தாங்க சொன்னீங்க. அது நேற்று காலையில் சார். உங்களுக்கு தூக்க கலக்கும், அதான் பதிலெலாம் தப்பு தப்பாக வருது. ஓகேம்மா, நம்ம கேஸ் விஷயத்துக்கு வருவோம். எங்கள் அப்பா கார்த்திகேயனை சுட்டது யாராக இருக்கும்? கெஸ் பண்ணி சொல்லுங்கள். அது என்னால் எப்படி சார் சொல்ல முடியும்? நான் கூட உங்கள் அம்மான்னு தான் நினச்சேன். அதான் அவங்க பண்ணலைன்னு ஆயிடுச்சே. அவங்களும் வேலையில் ஜாயின் பண்ணிட்டாங்க. துப்பாக்கி விற்றவன் ஒரு பொண்ணு தான் வந்து வாங்கியிருக்கான்னு சொல்லியிருக்கான். அவன் விற்ற துப்பாக்கியில் தான் எங்கள் அப்பா சுடப்பட்டிருக்காரு. அந்த பொண்ணு யாராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எனி கெஸஸ்? எனக்கு ஐடியா இல்லை சார். அது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் மகா. சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன மகா, நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னதும் சந்தோஷப்படாம ஷாக்காகி நிற்கிறீங்க? தூக்க கலக்கும், சந்தோஷம் கூட ஷாக்காக மாறி வருது இல்லை? ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாக போயிடும். வாங்க, நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன். சார், நானே போய்க்கிறேன் சார். நான் கிளம்புறேன் சார்.
வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னன்னு சொல்லுக்கா. நம்மளுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதான் கண்ணு வித்தவனை போட்டு தள்ள ஆரம்பிச்சாச்சுல, அப்புறம் என்ன பிரச்சனை? இது புது பிரச்சனை. என்ன? இதுவரைக்கும் உதய் என் மேல நம்பிக்கை வச்சிருந்தான். எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஓப்பனா பேசுவான். ஆனா இப்போ என் மேல லேசா சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்கான். என்கிட்ட என்னென்னமோ துருவி துருவி கேக்குறானே. மாட்டிக்கிற மாதிரி நீ எதுவும் சொல்லலையே. இப்ப சொல்லல, ஆனா மறுபடியும் நான் ஆபீஸ் போகணும்ல, மறுபடியும் அவன் கேட்பானே. ஆபீஸ் போகாதீங்க, வேலையை ரிசைன் பண்ணிருங்க. சந்தேகப்பட்டதும் வேலையை ரிசைன் பண்ணிட்டா கன்ஃபார்ம் பண்ணிடுவான். உருப்படியா ஏதாவது யோசனை சொல்றீங்களா? எவனா ஏதாவது ஐடியா சொல்ல. யோசிக்கணும்க்கா. அம்மா, மா, குட் மார்னிங் செல்வி. சார், என்ன வீடு ரொம்ப குவைட்டா இருக்கு. வீட்டில் யாரும் இல்லை செல்வி, எல்லாரும் ஊட்டிக்கு போயிருக்காங்க. ஊட்டிக்கா? அம்மா ஊட்டிக்கு போறதா எதுவும் சொல்லவே இல்லையே. அம்மா ஊட்டிக்கு போல. ஓ, போலியா? சரி சார், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். செல்வி, அம்மா வீட்டில் இல்லை. ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களா? இல்லை, வெளிநாடு போயிருக்காங்க. வெளிநாடா? என்ன செல்வி, வெளிநாடான்னு கேட்குற? அம்மா அவங்ககிட்ட சொல்லவே இல்லையா? ஏன் செல்வி, சாதாரணமாக அம்மா ஒரு கோயில் போனால் கூட உங்ககிட்ட சொல்லாமல் போக மாட்டாங்களே. வெளிநாடு போன விஷயத்த உங்ககிட்ட சொல்லலையா? ஏன் சொல்லல? செல்வி, அது டென்ஷனாக இருக்கும். அவள் FRCOGன்னு ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கா. அதுக்கு லண்டனுக்கு போய் எக்ஸாம் எழுதணுமா, 2 மாதம் ஆகுமா. அவள் பயந்துட்டே கேட்டா எங்க நான் ஒத்துப்பேனோ ஒத்துக்க மாட்டேனோன்னு. நான் சரின்னு சொல்லிட்டேன். அந்த சந்தோஷம், அந்த டென்ஷன் அதில் மறந்துருப்பான்னு நினைக்கிறேன். செல்வி, கல்யாணம் ஆன நாள்லேருந்து சரோஜினியை விட்டு எவ்வளோ தடவை ஃபாரின் போயிருக்கேன். ஆனால் எனக்கு எந்த ஃபீலிங் இருந்ததே இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் சரோஜினி என்னை விட்டு பிரிஞ்சு போனப்போ ஒரு மாதிரியா இருக்கு, எதையோ இழந்த மாதிரி இருக்கு. ஐ மிஸ் ஹர் ஸ்மைல் வெரி மச். அதான் செல்வி, மூடே சரியில்லை, ஆஃபீஸ் கூட கிளம்பல. செல்வி, நீ ஆஃபீஸ் கிளம்பல? போறேன் சார். ஓகே, நீ கிளம்பு. செல்வி, நீ ஒன்றும் கவலைப்படாத. அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நான் அம்மா கிட்ட சொல்கிறேன். நிச்சயமாக அம்மா உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஓகே? ஓகே சார். பாய். என்ன சரோஜினி? செல்வி வந்திருந்தாப்புல? ஆமா. ஹாஸ்பிட்டல் போனா அரசியோட ஆளு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லி என்ன வீட்ல இருக்க சொன்னீங்க. நானும் வீட்ல இருக்கேன். ஆமா, நான் ஒன்னு கேக்குறேன். செல்வியால எனக்கு என்னங்க பிரச்சனை வரப்போகுது? ஏன் செல்வி கிட்ட நான் இல்லைன்னு சொன்னீங்க? வெளியில போயிருக்கேன்னு பொய் சொன்னாலே தப்புங்க அவகிட்ட. வெளிநாடு போயிருக்கேன்னு ஏங்க அவகிட்ட சொன்னீங்க? சரி, நான் பாட்டுக்கு திடீர்னு வெளியில வந்திருந்தேன்னா எவ்வளவு தப்பா போயிருக்கோம். அந்த பொண்ணு எவ்வளவு மனசு வருத்தப்பட்டிருக்கோம். நம்ம பொண்ணுகிட்ட ஏங்க நம்ம பொய் சொல்லணும்? நான் பொய் சொல்லல சரோஜினி. நான் அப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஃபோன் பண்ணது, சிடி அமிச்சது,
இதெல்லாம் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ எங்க இருக்கிறேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, இன்க்ளூடிங் செல்வி. சரோஜினி, நான் உங்ககிட்ட டைம் கேட்டிருக்கேன்ல, நீயும் சரின்னு சொல்லியிருக்கல. எனக்காக நீ சம்மதிச்சு தான் ஆகணும். சரிங்க, கண்டுபிடிக்கிறேன் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. பட் எங்க பாசம் இந்த முயற்சியில எப்படி இன்டர்ஃபியர் பண்ண போறதுன்னு எனக்கு புரியலைங்க. இன்ஃபேக்ட் நீங்க செல்வி கிட்ட சொன்னா அவ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் செல்வி கிட்ட உண்மையை சொல்லி செல்விக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்னால தாங்க முடியுமா? சொல்லு. பதில் பேச முடியலல்ல? சரோஜினி, நம்ம பொண்ணை இழக்க நான் தயாரா இல்லை. நம்ம பிரச்சனை நம்மளோட போகட்டும், அவளை உள்ள இழுக்க வேண்டாம். அவளாச்சும் நிம்மதியா இருக்கட்டும். இல்லைங்க, நீங்க 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 குழப்பத்திலேயே இருக்கீங்க. அதனால்தான் நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது தப்பாவே போகுது. இது பாருங்க, நீங்க பண்ற விஷயத்தால செல்வி என்ன விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுங்க. அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு அவதான். அவளை பார்க்காம என்னால இருக்க முடியாதுங்க. என் நிம்மதியை கெடுத்துறாதீங்க ப்ளீஸ். சரி, நான் தப்பு பண்ணிட்டேன் சரோஜினி. குடும்பத்துல மனைவி சந்தோஷமா இருந்தாதான் எல்லாமே சந்தோஷமா இருக்கும். நீ வேதனைப்பட்டேன்னு வச்சுக்கோ, என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. சரோஜினி, எனக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம். நான் என்னை பற்றி கூட கவலைப்படல. நான் எப்படி வேணா இருந்துட்டு போகிறேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும், அதான் எனக்கு வேணும். என்ன, உனக்கு செல்வியை பார்க்கணும், பேசணும், அவ்வளோதானே? சரி, இப்போவே நான் செல்விக்கு ஃபோன் பண்ணுறேன். நான் சொன்னது போய் அம்மா வெளிநாடு போகலை, வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லிடுறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.